நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கவனமாக வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதை முடிந்தால் அதை எடுத்து நீங்களும் என்னோடு கூட அதை ரெஃபர் பண்ணி அதை வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இதனால என்னுடைய செய்தியோட தலைப்பு ஃப்ரீடம் ஃப்ரம் செல்ஃப் பிரசன்ஸ், நம்மளுடைய சுய சிறைகளிலிருந்து விடுதலை, சுய பந்தனைகளின் விடுதலை. அநேக வேளைகள்ல நம்ம நினைக்கிறோம் நம்ம விடுதலையோடு கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. உண்மைதான், ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நமக்கு விடுதலையை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அநேக வேளைகள்ல விசுவாசிகள், தேவனை நம்புகிறவர்கள் வாழ்க்கையில சிறைகள், கட்டுகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இதனால தெய்வனுக்குள்ள ஒரு சரியான ஒரு வளர்ச்சி இல்லாமல் அவங்க வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறதும், பின்தங்கி போறது, இல்லைன்னா தேங்கின ஒரு நிலையில வந்து விடுகிறார்கள். ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடிவதில்லை. இப்ப இன்னைக்கு ஒரு 7 கட்டுகளை குறித்து நம்ம பார்த்து, அந்த கட்டுகள் ஏதாகிலும் நமக்குள் இருந்தால் கர்த்தர் நம்மை அதுல இருந்து விடுவிக்கும்படியாக நம்ம கேட்க போகிறோம். முதலாவது, the prison of self satisfaction, சுய திருப்தியின் சிறை. நம்ம வளர்ந்துட்டோம், ஆவிக்குரிய வளர்ச்சி போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. 1 பேதுரு 2:2 விதமா சொல்லுது, சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, சகலவித அப்படின்னு மறுபடியும் இந்த வேத வாக்கியம் நமக்கு நம்ம எதை விட வேண்டும் என இது நம்மை ஒரு கட்டுக்குள்ள வைத்திருக்கும். அப்ப இந்த காரியங்கள்ல, இந்த பாவங்களை ஒழித்து விட வேண்டும். நான் சரியாயிட்டேன் அப்படின்னு நினைக்காம, ஆண்டவரே நான் இன்னும் எதில் சரியாக வேண்டும், எனக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி வந்துவிடவே கூடாது. எபிரேயர் 12:1 அங்க அதை எழுதினவர் சொல்றாரு, மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். நம்முடைய ஓட்டத்துல நம்மை பின்தங்க செய்யக்கூடிய பாரமான காரியம், நெருங்கி நிற்கிற பாவங்களை நம்ம தள்ளி விட வேண்டும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எது என் ஓட்டத்தை தடை செய்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை நான் சுய திருப்தியில நான் இருந்து ஓடாமல் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறேன், எனக்கு காண்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். பிலிப்பியர் 3:13-14 விதமா சொல்லுது, சகோதரரை நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை சாதித்த பவுல் அவர் சொல்றாரு, நான் ஒன்ன செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், நான் தொடர்ந்து முன்னேற வளர்ச்சி அடைய நான் விரும்புகிறேன். பவுலுக்குள்ள சுய திருப்தி ஒரு நாளும் வரவே இல்லை. முடிவு பறிந்து அவர் சொல்றாரு, நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சுய திருப்திங்கிற இந்த சிறையிலிருந்து ஆண்டவர் நம்ம இன்றைக்கு விடுவிப்பாராக. 2வது, வெறுப்பின் சிறை, prison of hatred. மத்தேயு 5:43-44 விதமா சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று 1 யோவான் 3:15 நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சகோதரரை நம்ம பகைக்கும் பொழுது
அது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய நித்தியத்தையே கேள்விக்குறியாக்கிறது. பரலோகத்துக்கு போவோமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிரும். ஏன்னா அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் இல்லாதவர்கள் யாரும் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது, வாழ முடியாது. அப்ப இது ரொம்ப மிகவும் மோசமான ஒரு சிறை. நம்ம அநேக வேளைகள்ல இருதயத்துல பகையை வளர்த்து கொண்டு மற்றவர்களை மன்னிக்காமல் நம்ம இருக்கும் பொழுது இது ஒரு கட்டா மாறி தேவனை விடுதலையோடு கூட ஆராதிக்க விடாமல் நம்மை செய்துவிடும். அதனால இந்த சிறையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பாராக. மூன்றாவது, பாவத்தின் சிறை, prison of sin. வேதம் சொல்லுது, ஏசாயா 59:1, 2 வசனங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதே போல ரோமர் 6:16 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த பாவம் நம்ம அடிமைத்தனத்திற்குள்ள கொண்டு போயிடும். ஆனா கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற இந்த நீதியின் வாழ்க்கை நம்ம விடுதலைக்குள்ள ஒவ்வொரு நாளும் நடத்தும். அப்ப எந்த பாவத்திற்கு நம்ம அடிமையா இருக்கிறோம்? ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய பார்வையில அது பாவம் இல்லாமல் வேணா இருக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி நம்ம சமாளித்து கொள்ளலாம். ஆனா ஆண்டுடைய பார்வையில அவர் பரிசுத்தர். அவர் சரியாய் நம்மளை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர். அவருடைய பார்வையில எது பாவம் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி நம்மை சரிப்படுத்துவோம். நான்காவதாக, மூட நம்பிக்கையின் சிறை, prison of superstition. அதாவது சத்தியத்தை நம்பாமல் வேற எதை நம்ம நம்பினாலும் இந்த மூட நம்பிக்கைக்குள்ள நம்ம போய்விடுவோம். வேதம் அது சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால யோவான் 8:32 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 1 தீமோத்தேயு 4:7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தெய்வ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு நமக்கு ஒரு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டுக்கதை சும்மா உட்கார்ந்து கண்ட இது காரியங்களையும் பார்த்து வீணான சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை பார்க்காதபடிக்கு கேட்காதபடிக்கு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டும். தெய்வ பக்தி எப்ப நமக்குள்ள பெருகுனா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, the more you listen to the word of God, the more you walk in truth. ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக கேட்க 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 நம்ம சத்தியத்தில் நடக்கிறவர்களாக இருப்போம். ஐந்தாவது, தாழ்வு மனப்பான்மையின் சிறை, prison of inferiority. அதாவது தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. பெருமையோடு கூட இருக்கும்படி வேதம் நமக்கு சொல்லல. ஆண்டவருக்கு முன்னாடி மற்றவர்கள் முன்னாடி நம்ம தாழ்மையா இருக்கணும். ஆனா தாழ்வு மனப்பான்மை என்னன்னா, என்னால ஆகாது, முடியாது அப்படின்னு நினைப்பது. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறத பார்க்கிறோம். என்னால பாவத்தை ஜெயிக்க முடியாது, என்னால இதுல ஆண்டவருக்காக இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றா நினைத்து கொள்ளுகிறாங்க. ஆனா நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர், ஆவியானவர் உன்னதமானவர், பலமுள்ளவர். அவருடைய பலத்தினால கண்டிப்பாக நம்மால ஜெயிக்க முடியும். இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து கர்த்தர் நம்மை இன்றைக்கு விடுவிப்பாராக. ஆறாவதாக, prison of unrest, அமைதியின்மையின் சிறை.
தெய்வம் நமக்கு அமைதி, சமாதானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறாரு. பிலிப்பியர் 4:6-7 நீங்க பார்க்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப 7வது சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஸோ இந்த ஷாலோம், அதை ஏற்கனவே நம்ம தியானித்தோம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஷாலோமை முழுமையாய் அனுபவிக்க முடியாமல் நம்ம சிந்தை அலைப்பாயிறதும், ஒரு கவலை குடிக்கொண்டிருக்கிற ஒரு பதட்டம் நிறைந்த ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்தா, தொடர்ந்து இதுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, உலக காரியங்கள் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, எதிர்காலத்தை குறித்த பயம், கவலைகள், இதுக்கே நம்ம இடம் கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ரெஸ்ட், ஆண்டவரிடத்துல இருந்து வருகிற இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தெய்வ சமூகம் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்ப நம்ம இருதயத்துல எது நம்மை கலக்கத்துக்கு நேரா கொண்டு போகுது, தொடர்ந்து ஒரு கலக்கத்தோடையே, பயத்தோடையே, கவலையோடையே நீங்க இருந்தா இந்த ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் இன்றைக்கு அதை விடுவிக்கும்படி கேட்கலாம். 7வதாக பிரிசன் ஆஃப் அன்பிலீஃப், அவிசுவாசத்தின் சிறை. இது ரொம்ப மோசமானது. ஏன்னா கிறிஸ்தவர்கள், நமக்கு பெயரே விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசி, தேவனையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறவர்கள். அதனால அவரை விசுவாசிக்காவிட்டால் நமக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்து, நமக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை நம்ம நம்பினதுனாலதான் நமக்கு விசுவாசிங்கிற பேரு. அப்ப இந்த விசுவாசத்துலதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறது. விசுவாசத்துலதான் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. விசுவாசத்தில்தான் இந்த வாழ்க்கையை முடிக்க போகிறோம். அப்ப இடையில அவிசுவாசம் வரவே கூடாது. அதுல நம்ம கவனமா இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறாரு 2 தீமோத்தேயு 1:12, ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்ல, இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு வேணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், என்னை அவர் நடத்துவார், ஒவ்வொரு நாளும் என் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்வார், என் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். விசுவாசின் பெயர் வைத்துக்கொண்டு அவிசுவாசமான காரியங்களை பேசக்கூடாது, அவிசுவாசமான காரியங்களை செய்யக்கூடாது. இது ரொம்ப என்னை பொறுத்தளவுல இது மிக மிக மோசமான ஒரு சிறை. அவிசுவாசம் மட்டும் நமக்குள்ள வந்துருச்சு, படிப்படியாக பின்மாற்றம், விழுந்து போகுதல், ஆண்டவரை விட்டு ஓடி போறதெல்லாம் நடந்துரும். அதனால இந்த அவிசுவாசம் மட்டும் ஒரு நாளும் நமக்குள்ள வந்துடவே கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது, நம்மை கூட்டி செல்லும் போது விசுவாசத்தை தான் பார்க்கிறாரு. இந்த விசுவாசம் தான் நம்மளை என்ன பண்ணும், கடைசியில அவருடைய வருகையிலே நம்ம கொண்டு போய் நிறுத்தும். இந்த அவிசுவாசம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை சேதப்படுத்திடும். பவுல் சொல்றார் இல்ல, இம்மன்னே எம்பரே இவங்கெல்லாம் விசுவாசத்தை சேதப்படுத்திட்டாங்க, விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, உலகத்தை நோக்கி போயிட்டாங்க. நம்மள தவறான பாதையில இந்த அவிசுவாசம் திருப்பிடும். விசுவாச பாதை சரியான பாதை. ஆனா இந்த பாதையை விட்டு திசை திருப்பி நம்மளுடைய ரட்சிப்பையே இழந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த அவிசுவாசம் கொண்டு போயிரும். அதனால இன்றைக்கு தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா, எந்த கட்டுகள்ல நம்ம இருக்கிறோம்? ஒருவேளை சுய திருப்திங்கிற கட்டுல போய் சிக்கி கொண்டோமா? வெறுப்பு, மற்றவர்களை நேசிக்க முடியாத ஒரு கட்டுல இருக்கோமா? பாவத்தின் கட்டு, மூட நம்பிக்கையின் கட்டு, தாழ்வு மனப்பான்மையின் கட்டு, அமைதியின்மைங்கிற கட்டு, அவிசுவாசம்ங்கிற கட்டு,
எந்த கட்டுக்குள்ள நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் விடுதலை நாயகன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை விடுவிப்பீராக. கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டியை போல உடைய சிறகுகளின் அடியிலே என்னாலும் ஆரோக்கியத்தோடு, ஆவிக்குரிய ஆரோக்கியத்தோடு, வளர்ச்சியோடு நாங்கள் வளர்ந்து செழித்து உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்குள்ள எந்த விடுதலை வேண்டுமோ இயேசுவின் நாமத்தினால் அந்த விடுதலை உண்டாகட்டும் அப்பா. சிந்தனையில இப்படிப்பட்ட கட்டுகள்ல இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட்டு, தேவனே, உமக்காக உம்முடைய நாமம் மகிமைக்காய் வாழ என் தேவன் உதவி செய்வீராக. அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.